ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்து சமையல். நாம் இன்றைக்கி ஆலு பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி மாவை எடுத்துக்கலாம். அது கூட உப்பு, கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா அந்த மாதிரி பெசரி கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம அதை மூடி வச்சிடலாம். நல்லா ஊறட்டும் அது. அதுக்கப்புறம் நாம் உருளைக்கிழங்கு அந்த மசாலா தயாரிக்கிறதுக்காக ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தோலை உரித்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் பொடி பண்ணிவிட்டு அது கூட நம்ம பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அது கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது கொஞ்சம், இஞ்சி பூண்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி அது கொஞ்சம், மல்லித்தலை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். தேவையான உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா அந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு அதை நம்ம உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம அடுத்தது சப்பாத்தி மாவையும் அதே மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு ஈவனாக ஒரே மாதிரி பிரித்து எடுத்து அதை நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துகிட்டு நாம் அதை சப்பாத்தியாக நம்ம தேய்ச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம உருண்டையை எடுத்து நம்ம உருட்டிக்கலாம் பிரித்து எடுத்து. இப்போது நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி நடுவில் அந்த மசால் உருண்டையை வச்சு இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டு நல்லா மேலே வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ஒரு லேசாக தேய்ச்சி விடணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சோம்னா அந்த உருளைக்கிழங்கு மசால் வெளியே வந்துடும். அந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எவ்வளோ அகலமாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு கல்லில் ஒரு 2 செகண்ட் இப்படி அப்படி திருப்பி போட்டதுக்கு அப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது எண்ணெய் இல்லை நெய் இல்லை வெண்ணெய் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம விட்டுக்கலாம். எவ்வளோ அதிகமாக விடுறீங்களோ அந்த அளவுக்கு பூரி மாதிரி உப்பி வரும். நான் இங்கே கொஞ்சம் அளவாக தான் விட்டுருக்கேன். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு விட்டு திருப்பிட்டிங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கிற ஒரு ஆலு பரோட்டா நம்மளுக்கு கிடைக்கும். இது குருமா, சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.